வணக்கம். நான் சாந்தி வெற்றிவேல். நம்ம பிரிங்கி மகரிஷியை பற்றி தெரிஞ்சுக்கணும். இவர் முக்கியமாக தெரிஞ்சுக்க வேண்டிய காரணம் இருக்கு. இவரால் நிறைய நல்ல விஷயமும் நடந்திருக்கு. இவர் யாரு அப்படின்னா, பிரபலமான பழமையான சிவ ஆலயங்களில் இந்த சிலையோ சிற்பமோ கண்டிப்பாக இருக்கும். 3 காலோட ஒரு எலும்புக்கூடு மாதிரி. நம்ம இவ்வளோ நாள் அதை தவறான கண்ணோட்டத்தில் பார்த்துருப்போம். ஏன்னா காரைக்கால் அம்மையார் பேய் வடிவம் எடுத்தாங்க, அப்போ நடக்க முடியாமல் அவங்க ஒரு கோலை ஊன்றாங்க அப்படின்னு நினைப்போம். ஆனால் இவர் தான் பிரிங்கி முனிவர். 3 காலோட ஒரு மனிதர் எப்படி வாழ்ந்தாரு, எதுக்காக வாழ்ந்தாரு, இவர் ஏன் பார்வதி தேவியை வணங்கலை, என்ன கோபம், இதனால் ஈசன் அவருக்கு என்ன கொடுத்தாரு, இவருக்கு என்ன பிரச்சனையாச்சு, அதை தான் இந்த கதையில் பார்க்க போகிறோம். இந்த முனிவர் சரியான சிவபக்தருங்க. தேவலோகத்தில் அப்போ எந்த தெய்வத்தை வேணாலும் இந்த முனிவர்களும் ரிஷியும் நேரடியாக போய் பார்த்து வணங்கிட்டு வரலாம். எவ்வளோ ஒரு சந்தோஷமான விஷயம் பாருங்க. நம்ம கோவிலுக்கு போகிறதுக்கே சந்தோஷப்படுறோம். நேரடியாக ஈசனையோ விஷ்ணுவையோ மற்ற தெய்வங்களையோ பார்க்க முடியும் அப்படின்னும் போது இவங்கெல்லாம் எவ்வளோ நல்ல ஆத்மாக்கள். இவர் தினம் நேராக போவார். ஈசனை வேற எந்த அவருடைய கண்ணுக்கு சுற்றி நடக்கிற எதுவுமே தெரியாது. ஈசனை பிரார்த்தனை பண்ணிக்கிட்டே போவார். ஈசனை மாத்திரம் சுற்றிட்டு நேராக வருவார். தினம் ஈசனை பார்க்கறது தேவர்களும் சித்தர்களும் கந்தர்வர்கள் எல்லாருமே வருவாங்க. எல்லாருமே இவரை கொஞ்ச நேரம் ஆச்சரியத்தோடு பார்ப்பாங்க. ஏன் ஆச்சரியமாக பார்க்குறாங்கன்னா, இவங்க எல்லாம் செய்கிறத இவர் செய்யலை. ஏன்னா இவங்க எல்லாம் பார்வதி தேவியையும் சேர்த்து சுற்றுவாங்க. இவர் ஈசனை மாத்திரம்தான் சுற்றுவார். இது பார்வதி தேவிக்கும் ஒரு மன வருத்தம். நானும் உங்கள் பக்கத்தில் தான் உட்காடுறேன், இந்த முனிவர் கண்ணுக்கு ஏன் தெரியல, அத்தனை ஆணவமா அப்படின்னு சொன்ன உடனே, இல்லை, இவனுக்கு பரபிரம்மே நான் தான், என்னை தவிர வேற எதுவுமே தெரியாது. பரபிரம்மம்னா உயிர். இந்த உயிரே நான் தான் அப்படின்னும் போது மற்ற எதை பற்றியும் அவன் மனசில் தோணாது. சில பக்தர்கள் அப்படி தான் இருப்பாங்க. ஆனால் இந்த பக்தர் ஆச்சரியம். சிவனை எனக்கு தவிர யாருக்காகவும் விட்டு கொடுக்க முடியாது அப்படின்னு. மறுநாள் இந்த பார்வதி தேவி ஒரு வேலையை பண்ணாங்க. ஈசன் பக்கத்தில் நெருங்கி உக்காந்தாங்க. முனிவர் வந்தார். அம்மா கொஞ்சம் நகர்ந்து உக்காந்துக்கோங்க, நான் ஈசனை சுற்றிட்டு போன அப்புறம் நீங்கள் சரியாக உக்காந்துக்கோங்க அப்படின்னு சொல்லிட்டு பார்வதி தேவியை நகர சொல்லிட்டு ஈசனை மாத்திரம் வந்துட்டு போயிட்டாரு. ஈசனுக்கு இது சிரிப்பை கொடுத்தது, பார்வதி தேவிக்கு கோபத்தை கொடுத்தது. நான் இந்த முனிவரை சும்மா விடமாட்டேன். இல்லை இல்லை, ஓவர் பக்தி, அதனால தான் என்ன பண்ணுறோன்னே தெரியல, வேற எதுவும் இல்லை, தப்பாக எடுத்துக்காத அப்படின்னு சொல்கிறாரு. என்னுடைய சக்தி உணரலையே, எல்லாருக்குமே தெரியுத, நீங்களும் நானும் ஒன்று தான்னு, அது ஏன் அந்த ஆளுக்கு புரியல, அந்த முனிவருக்கு புரியல அப்படின்னு அவங்க கோபத்தோடு கேட்குறாங்க. எல்லாருக்குமே தெரியும் நீங்களும் நானும் பிரிக்க முடியாத சக்தின்னு. நான் இல்லாமல் நீங்கள் கிடையாது, நீங்கள் இல்லாமல் நான் வாழ முடியாது. அதாவது உயிர் இல்லாமல் உடல் கிடையாது, உடல் இல்லாமல் உயிர் கிடையாது. அந்த மாதிரி தானே வாழறோம். இந்த முனிவர் மாத்திரம் ஏன் இவ்வளோ திமிரா என்னை புறக்கணிக்கிறாரு அப்படின்னு கேட்டாங்க. ஈசன் நான் இதை எடுத்து சொல்ல முடியாது, காலமே அவருக்கு உணர்த்தும் அப்படின்னு சொல்லிட்டார். சில விஷயம் நம்ம சொல்ல முடியாதுங்க. கண்டிப்பாக காலம் உணர்த்துகிற பாடம் மறக்கவே மறக்காது. அதுதான் இந்த பிரிங்கி முனிவர். அடுத்த நாள் அவர் வர்றதுக்குள்ள அம்மனுக்கு ரொம்ப கோபத்தின் உச்சத்தில் இருந்தாங்க. ஈசன்கிட்ட சொல்லிட்டாங்க, நான் உங்களோட கலந்திருக்க போகிறேன், அப்படின்னா ஈசனுடைய உடலில் பாதியாக இருக்க போகிறேன். அந்த பக்கம் வலது பக்கம் ஈசனுடைய உருவம், இடது பக்கம் அப்படியே பார்வதியோட உருவம். இது என்னன்னா அர்த்தநாரீஸ்வரர் அவதாரம் எடுத்தாச்சு. இதுதான் இவங்க அந்த எடுக்கிறதுக்கு தான் இது சரியான நேரம்.
அந்த உடல்ல வந்து பாதி இவங்க பாதி சிவன் எடுத்தாச்சு. இப்ப எப்படி சுத்த போறாரு? என்னையும் சேர்த்து தானே சுத்தி ஆகணும் அப்படின்னும் போது அந்த முனிவர் வந்தார். 2 பேரையும் கொஞ்ச நேரம் பார்த்தாரு. பார்த்துட்டு, ஏன்னா முனிவர்னா அஷ்டமா சித்திகள் நல்லா தெரிஞ்சிருக்கும். உடனே டக்குன்னு வண்டா மாறிட்டாரு. வண்டுக்கு தான் சான்ஸ்கிரிட்ல வந்து பிருங்கி அப்படின்னு பேரு. வண்டா மாறி ஈசனுக்கும் பார்வதிக்கும் நடுவே புகுந்து சுத்திட்டு வந்துட்டாரு. பார்வதி தேவிக்கு கோபம் உச்சிக்கு போயிடுச்சு. சும்மாவே விடமாட்டேன் அப்படின்னு நில் அப்படின்னாங்க. பிருங்கியே, உனக்கு என்ன அவ்வளவு ஆணவமா? என்னையும் அவரையும் பிரிச்சு பார்க்கறதுல உனக்கு என்ன லாபம்? உனக்கு தெரியாதா? எல்லாம் கத்தவன் தானே, எல்லா அறிவும் உனக்கு தெரியும் தானே. சக்தியும் சிவமும் ஒன்றுன்றது உனக்கு ஏன் புரியல? எனக்கு சிவன் மாத்திரம்தான் வேணும். அப்படியா? அப்போ ஒன்று செய், சக்தியெல்லாம் என்னோட தானே, என்கிட்ட கொடுத்துட்டு போயிடு அப்படின்ட்டாங்க. சக்தி எது? உடல், ரத்தம், சதைகள், இதெல்லாம் தானே. மொத்தத்தையும் அப்படியே உருகி வெளியில வந்து விழுந்துடுச்சு. எலும்பு கூட மாறிட்டாரு. பார்வதி தேவிக்கும் தன்னுடைய கோவத்துல இதை செஞ்சோன்றது தெரியும். இருந்தாலும் கொடுத்த வரத்தை எடுக்க முடியாது. இந்த எலும்பு கூட ஆன அப்புறமும் இந்த பிருங்கி முனிவர் சும்மாவே இல்லைங்க. அந்த எலும்பு கூடு நகர்ந்து நகர்ந்து கைலாசத்தை நோக்கி வருது. நேரா ஈசன் காலடியில வந்து விழுந்து, ஏன்னா நின்னா விழுந்துரும், விழுந்து கும்பிடுது. அதை பார்த்த தேவர்களும் மற்ற எல்லாருமே ஆச்சரியத்தோட பார்த்தாங்க. இது என்ன அது, இவ்வளோ சொல்லியும் இந்த மனுஷன் கேட்கலையே அப்படின்னு. ஈசனுக்கே கண் கலங்க ஆரம்பிச்சிருச்சு. தன்னுடைய பக்தன் ஒருத்தன் துன்பப்படுறான் அப்படின்னும் போது சில விஷயம் அவரால் கண்ட்ரோல் பண்ண முடியாது. இந்த தண்டனையை கொடுத்தது யாரு? பார்வதி தேவி. அவர் தடுக்க முடியாது. ஆனால் வந்து அதுக்கு பிரதி உபகாரம் செய்யலாம் அப்படின்னு 3ஆவதா ஒரு காலை ஈசன் உருவாக்கி அவருக்கு கொடுக்குறாரு. இனி இந்த 3 காலில் நீ நட. நீ இங்கே வந்து என்னை பார்க்கணுன்ற அவசியம் கூட கிடையாது. சிவாலயங்களில் பார்த்தா கூட போதும். ஏன்னா திரும்பவும் இந்த பார்வதி தேவிக்கு பிரச்சனை வந்துடக்கூடாது அப்படின்னு சொன்ன அப்புறம் இந்த பிருங்கி முனிவர் அன்னையிலிருந்து உலகத்தில் இருக்கிற ஒரு சிவாலயங்களையும் விடுறதில்லை. இந்த 3 காலோடவே எல்லா சிவாலயங்களுக்கும் இந்த எலும்புக்கூடு போக ஆரம்பிச்சது. இதுல இருந்து பார்வதி தேவிக்கு இப்போ வருத்தம் ஆயிடுச்சு. இத்தனை நாள் இங்க வந்துட்டு போவாரு, ஆனா இப்போ வந்து அவரு பூலோகத்துல இருக்கிற ஈசனெல்லாம் பார்க்குறாரு அப்படின்னு அவங்களுக்கும் வருத்தம் ஆயிடுச்சு. இது உலகத்துக்கு மிக பெரிய தத்துவத்தை கொடுக்கறது தாங்க. ஈசன் அவரை மேலுலகத்துக்கு திரும்பவும் அழைச்சாரு. இவரும் நகர்ந்து நகர்ந்து வந்து ஈசன் முன்னாடி அந்த 3ஆவது காலால நின்னார். பார்வதி தேவியும் நானும் ஒருத்தர் தான், ஒரே திருமணி தான். அர்த்தநாரீஸ்வரர் வடிவத்துல காட்சி கொடுக்குறாரு. பார், என்னுடைய உடல்ல வலது பகுதி நான் இருக்கேன், இடது பகுதியில பார்வதி தேவி. சிவனையும் சக்தியையும் பிரிக்க முடியாது. உனக்கு தெரியாதா முனிவரே? நீ மனசு மாறவே இல்லையா? ஒவ்வொரு நிலையிலையும் நான் புரிய வைக்க பார்க்குறேன், நீ புரிஞ்சிக்க மாட்டேன்ற. உடம்புல ரத்தம், சதை, இது ஆற்றல் எதுவுமே இல்லைன்னா எலும்பு கூடுக்கு மரியாதை இருக்காது. சூரியன்னா கண்டிப்பா வெளிச்சம் இருக்க தான் செய்யும். நெருப்புன்னா அதுல வெப்பம் இருக்க தான் செய்யும் அப்படின்னு அவருக்கு அறிவுரை சொல்றாரு. எனக்காக நீ இந்த மாதிரி பண்ணக்கூடாது அப்படின்னு சொன்னதுமே ஈசன் சொன்ன வாக்கை மதிச்சு அன்னையிலிருந்து அவர் 2 பேரையும் சேர்ந்து வணங்க ஆரம்பிச்சாரு. இந்த பிருங்கி முனிவர் பார்வதி தேவியும் கருணையால அவருடைய உருவத்தை பழையபடி மாத்திட்டாங்க. இதுல இருந்து புரிஞ்சிக்க வேண்டிய ஒரு ரகசியமான விஷயம் என்னன்னா,
சிவமும் சக்தியும் ஒண்ணுதான். அதாவது ஆற்றலும் ஆதாரமும் ஒண்ணுதான். இறைவனை பிரிச்சு பார்க்க கூடாது. இது எதுக்காக சொல்லப்பட்ட கதைன்னா, தம்பதிக்காக. உலகத்துல இந்த அர்த்தநாரீஸ்வரரை பார்க்கும்போது இந்த தம்பதிகள் ஒற்றுமை அதிகமாகும். இந்த தம்பதிகள் அப்படின்றது நீங்க உருவாக்குனது கிடையாது. 7 ஜென்மமா தொடர்ந்து வர துணைதான் இந்த மனைவியோ கணவனோ. உங்களுக்கு தெரியாத ரகசியம் இது. நீங்க இன்னொருத்தருக்கு மனைவி ஆகணும்ன்றது எழுதப்படாத சட்டம். கடவுள் நிர்ணயிச்ச விஷயம். இந்த 7 ஜென்மத்திலையும் இந்த கணவன் மனைவி தான் வாழ்ந்தாகணும். ஒரு டைம் கணவன் சரியில்லாம இருந்து மனைவி நல்லவளா இருந்தா, அடுத்த பிறவியில கணவன் நல்லவனா இருப்பான், மனைவி அதுக்கு பதிலடி கொடுத்துக்கிட்டே இருப்பான். அதுக்கு அடுத்த பிறவியில 2 பேருக்குமே விவாதம் நடக்கும். அதுக்கு அடுத்த பிறவியில 2 பேரும் பேசாமலே இருப்பாங்க. இப்படி ஒவ்வொரு பிறவியா கடைசியில கணவன் தான் உலகம், மனைவிதான் தெய்வம் அப்படின்னு இணை பிரியாம கடைசி பிறவில இவங்களுடைய எண்ணங்களும் செயலும் ஒரே மாதிரி இருக்கும். அது சில தம்பதிகளுக்கு வரப்பிரசாதமா கிடைக்கும். அப்படி கிடைக்கும்போது இந்த ஒற்றுமையான தம்பதிகள் போலதான் வாழணும். அப்பதான் இவங்களுடைய ஆத்மா ஒண்ணுதான், ஆனா உடல் தான் வேற வேற. 2 பேருடைய எண்ணமும் எந்த பிறவில ஒரே மாதிரி யோசிக்குதோ, ஒரே மாதிரி செயலா இருக்குதோ, மனைவி என்ன சொல்ல போறான்றது கணவனுக்கு புரியும். கணவன் அடுத்த அடி என்ன செய்ய போறாருன்றது மனைவிக்கு தெரியும். இப்படி வாழற வாழ்க்கை தான் கடைசி பிறவி இந்த ஆத்மாக்களுக்கு. உங்களுக்கு ஆச்சரியமா இருக்கும். ஒரு எக்ஸாம்ல ஒரு லெசன் நம்ம ஃபெயில் ஆயிட்டோம்னா அடுத்த முறை படிச்சு பாஸ் பண்ணணும். அடுத்த முறையும் நம்ம தப்பு பண்ணோம்னா திரும்பவும் அந்த எக்ஸாமை நல்லா படிச்சு திரும்பவும் பாஸ் பண்ணணும். எப்போ நீங்க மொத்த சப்ஜெக்டும் முடிக்கிறீங்களோ அப்பதான் அடுத்த வகுப்புக்கு போக முடியும். அடுத்த வகுப்புன்றது என்ன அப்படின்னா, இறைவனுடைய நிழல் தேடி. ஆத்மாக்கு கடைசி பிறவின்றது திரும்பி பிறவியே கிடையாது. இறைவன் கிட்ட சேர்றது மாத்திரம்தான். இது நம்ம சில கணவர் மனைவி வாழ்க்கையில பார்த்துருப்போம். கணவன் பேச நினைக்கிறத மனைவி பேசி முடிச்சிடுவாங்க. நமக்கே ஆச்சரியமா இருக்கும். அந்த நிமிஷம் அவர் சொல்லுவாரு, நான் இதை தான் சொல்றதுக்கு நினைச்சேன், நீயே சொல்லிட்டேன்னு. அதே மாதிரி அவங்க ஏதோ ஒன்று சொல்றதுக்கு கையை தூக்குவாங்க. அதுக்குள்ள கணவர் சொல்லுவாரு. அப்போ அவங்க சொல்லுவாங்க, நான் சொல்லணும்னு நினைச்சதை நீங்க சொல்லிட்டீங்க. அதே மாதிரி அவர் பசியில இருக்கும்போது இவங்க உணவு எடுத்துன்னு போவாங்க. பச்சித உன்னை கேட்கலான்னு நினைச்சேன், உணவு வந்துருச்சு. எனக்கு தெரியுங்க உங்களுக்கு இப்ப பசிக்கும்ன்றது. இந்த மாதிரி அந்யோன்யமான தம்பதிகள் கிடைக்கிறது உலகத்துல அபூர்வம். அப்படியே கிடைச்சாலும் இவர்கள் இணை பிரியாமல் வாழ்வார்கள். சண்டை சச்சரவே இருக்காது. அந்த பிரச்சனை அவங்களுக்கு வரவே வராது. எந்த பிரச்சனையா இருந்தாலும் 2 பேரும் சேர்ந்துதான் சமாளிப்பாங்க. இன்னைக்கு உலகத்துல நம்ம தெரிஞ்சுக்க வேண்டிய ஒரு விஷயம் இது. அப்படி அவங்க இருக்கிறதுல ஒரு உயிர் போனா கூட அடுத்த உயிர் நீண்ட நாள் வாழாது. சில நாட்களிலே அந்த உயிர் இறந்துரும், இல்லைன்னா அடுத்த நொடியே அந்த உயிர் பிரிஞ்சிடும். இது எங்கேயோ ஒரு இடத்துல அபூர்வமா நடக்கும். அப்படிப்பட்ட ஜீவன்களை நீங்களே புரிஞ்சுக்கலாம். ஏன்னா இதுக்கப்புறம் அவங்களுக்கு பிறவி கிடையாது. இவங்க பல வருஷம் இவ்வளோ போராட்டங்களுக்கு பின்னாடி இந்த நிலையை அடைஞ்சிருக்காங்க அப்படின்றது. வாழ்க்கைன்னா நமக்கு நிறைய பேருக்கு என்னன்றதே தெரியலங்க. ஏதோ வாழணுமே அப்படின்னு வாழறோம். உண்மையான கணவன் தம்பதி அப்படின்றது, கணவன் மனைவின்றது உலகத்துல இதுதாங்க. அதை உணர்த்ததான் ஈசனும் பார்வதி தேவியும் இந்த உருவத்தை எடுத்தாங்க. அர்த்தநாரீஸ்வரர் 2 பேரும் ஒண்ணுதான்.
உயிர் தான் வேற வேற, அதாவது உயிர் ஒன்று தான், உடல் தான் வேற வேற அப்படின்னு. இதை புரிஞ்சுக்கிட்டா நம்ம வாழ்க்கையில சண்டை சச்சரவு வராது, பிரச்சனைகள் வராது. ஒருவேளை நம்ம நினைக்கிறோம், சிலர் கல்யாணம் பண்றாங்க, நடுப்புறம் பிரிஞ்சு போயிடுறாங்க. அது உங்களுக்கான வாழ்க்கை கிடையாது. அது நீங்க ஒருவேளை தேர்ந்தெடுத்த வாழ்க்கையா இருக்கலாம். இல்ல உங்களுடைய தவறான முடிவா இருக்கலாம். அதுதான் நிலைக்காது. இது கடவுளா பார்த்து சேர்த்து வைக்கிற உறவு பிரியாது. அப்படி பிரிஞ்சு நீங்க திரும்பவும் வேற ஒரு துணையை நாடினா, அதுவும் கடவுள் செய்ற செயல்தான். ஆனா, அந்த ஜென்மத்துல நீங்க வாழறது போன பிறவி பந்தத்து கூட தான். அதுல மாற்றமே கிடையாதுங்க. அதனால சும்மா வாழற வாழ்க்கைய விளையாட்டுத்தனமா வாழாதீங்க. ஒவ்வொரு வாழ்க்கையும் ரசிச்சு வாழுங்க. நீங்க பண்ற போராட்டத்துக்கு பிரச்சனையை மாட்டி தவிக்கிறது நீங்க இல்ல. உங்களுக்கு பிறந்த குழந்தைகள். புரிஞ்சுக்கங்க. அதுக்காக தான் இந்த கதை உணர்த்துது. பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க.